லேப்டாப் ஆன் ஆகும். ஆனால் டிஸ்ப்ளே வராது. அதுக்கு என்ன பண்ணலான்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு. ஆனால் ப்ரைவேட் லேப்டாப்புக்கும் சேம் மெத்தட் தான். கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் ப்ரைவேட் லேப்டாப்பாக இருந்தாலும் ஆன் ஆகும். டிஸ்ப்ளே வரலன்னா என்ன பண்ணுறதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ E41 கவர்மெண்ட் லேப்டாப் லாஸ்ட்டாக கொடுத்தது. இது வந்து நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் எறும்பு கூடு கட்டிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா லேப்டாப்புக்கும் டிஸ்ப்ளே தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அது என்னன்றதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களதில் அதெல்லாம் டஸ்ட்லாம் எதுவும் இல்லை, தெளிவாக தான் இருக்குது. ஆனாலும் ஏதோ பிரச்சனை அப்படின்னிங்கன்னா அந்த கனெக்டர் இருக்குது இல்லைங்களா, டிஸ்ப்ளே கனெக்டரு கீழே இருக்கும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து பொறுமையாக மூவ் பண்ணி எடுத்து விடுங்க. அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம அந்த கனெக்டரை க்ளீன் பண்ணிக்கணும் ஐபி போட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் தான் இது. ஆனால் இதுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும்னா மெயினாக ஒன்று லேப்டாப் ஓப்பன் பண்ணி ரேம் செக் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். டிஸ்ப்ளே வரலன்னா நம்ம அந்த கனெக்டருக்கு வந்து கொஞ்சம் ஐபி எடுத்து டிஸ்ப்ளே கனெக்டருக்கும் டிஸ்ப்ளேயில் இருக்கிற கனெக்டருக்கும் ரெண்டுத்துக்குமே ஐபி கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி டிஸ்ப்ளேவை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி டிஸ்ப்ளே வருதான்னு பார்த்துக்குங்க. ஒரு 30% லேப்டாப்பு அதிலே டிஸ்ப்ளே வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா பேக் டோர் ஓப்பன் பண்ணணும். பேக் டோருக்கு ஸ்க்ரூ நிறைய இருக்கும், பார்த்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒரு சில லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த கீபோர்டில் இருக்கிற ஸ்க்ரூவையும் சேர்த்து எடுக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து பேக்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்த ஸ்க்ரூவும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்திங்கன்னா போர்டு பேக் டோர் ஃப்ரேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கீபோர்டை கழட்டிக்குங்க. கீபோர்டை கழட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிடி டிரைவர் இருக்கும். அந்த சிடி டிரைவ்லேயே கூட ஒரு ஸ்க்ரூ இருக்கும், 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். அங்கே இருக்குது பாருங்கள் 2 ஸ்க்ரூ சின்னதாக, அதையும் கழட்டிக்குங்க. இதெல்லாம் ப்ராப்பராக கழட்டினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரேம் உடஞ்சிரும், கண்டிப்பாக உடஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு 1000 ரூபா போட்டு கொடுத்துட்ருக்கோம். கிடைக்கிறது கஷ்டம். கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு இன்னொரு லேப்டாப்பில் தான் எடுத்து போடணும். இப்போ நம்ம கீபோர்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு சொன்னேன். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான டூல் வச்சு கழட்டுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூல் வச்சு கழட்டிகிட்ருக்கேன். அது ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ராப்பராக மூவ் பண்ணுறது தான் ஒரு சர்வீஸ்க்கு அழகு. நீங்கள் ஒரே ஒரு கரெக்டாக அதே நோக்கத்தில் பண்ணுங்கள். சும்மா எடுத்தும் கவுத்தம் பண்ணிங்கன்னா அதில் கிளிப்பில் உடஞ்சிரும். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரூ நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டை வெளியே எடுத்துகிட்டு பேக் டோரை கழட்டி அந்த ரேம் மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ரேமால் தான் டிஸ்ப்ளே வரதில்லை. நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரேம் தான் டிஸ்ப்ளே வரதுக்கான ஃபஸ்ட்டு விஷயமே ரேம் தான். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் டிஸ்ப்ளே காமிக்கும், இல்லைனா டிஸ்ப்ளே காமிக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேமு 4GB ரேம்னு அப்படி இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மொபைல் மாதிரி ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. 2GB ரேம் இருந்தால் 4GB இருந்தால் 8GB போட்டுக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் ரேம்ன்றது எதுன்ற காமிக்கிறோம் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள், இதுதான் ரேமு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது லெனோவோட பிராண்டே இல்லை, சாம்சங்லேயே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் பிரச்சனை, டிஸ்ப்ளே வரலன்னா. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு போட்டோம்னா 90% ஒர்க் ஆகும். ரேமை சொல்கிறேன் நான். ரேம் 90% ஒர்க் ஆகும். ஒரு சில ரேம் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசு போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் கரெக்டாக நான் இதை க்ளீன் பண்ணிட்டேன். இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணுறது எப்படின்றது பாருங்கள். அதே ஹோல்ஸில் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் வேறு ரேம் கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். இல்லைனா வேறு லேப்டாப்லேருந்து எடுத்து வச்சுருந்தா அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிஸ்ப்ளே கனெக்டில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீபோர்டு கனெக்ட் பண்ணால் தான் கீபோர்டில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அதனால் கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்று தெரியுது பாருங்கள். விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனோடனே விண்டோஸ் வந்துருக்கு. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வருது. இப்போ நல்லா தெரியும் பாருங்கள், பிளாக் ஸ்க்ரீன் வருது. அப்போது என்ன கம்ப்ளைண்ட்னா ரேம் வச்சு போடும்போது டிஸ்ப்ளே வந்துருச்சு. இப்போ டிஸ்ப்ளேவும் ஃபால்ட்டாக இருக்குது, டல் டிஸ்ப்ளே வருது.
இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட், நீங்கள் இந்த டிஸ்பிளே எடுத்து போட்டு வேறு டிஸ்பிளே வாங்கிக்கிங்க. ரேட் கம்மியாக தான் போயிட்டுருக்கு இப்போது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன்.